ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக நம்ம வந்து நிறைய பேர் வாங்கியிருப்போம். சிலர் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம். சிலர் பார்த்திங்க அப்படின்னா கையில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, எப்படி வாங்குறது, வாங்குறதா வேண்டாமா அப்படின்னும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள். அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பெரியவங்க வந்து வாங்கிக்கல அப்படின்னாலுமே நம்ம குழந்தைகளுக்காக கண்டிப்பாக வாங்கிடுவோம். பட்டாசும் புது ட்ரெஸ்ஸும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செய்திடுவோம். அப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து அந்த குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸுக்கும் பட்டாசுக்கும் வந்து பணத்தை சேவ் பண்ணி வச்சு வாங்குகிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்குமே வந்து அது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். விருப்பம் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் எடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸஸை வந்து உங்களோட ஷோ பண்ணுறோம். இதோட ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எப்படி வந்து நான் சூஸ் பண்ணுறேன், என்ன பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இது பையனோடது. என் பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பையன் பொண்ணு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தீபாவளி பர்த்டே 2மே பார்த்திங்கன்னா அட் அ டைம்லேயே வரும். அதே மாதத்தில் வரதுனால பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்போவுமே தீபாவளிக்கு தனியாக பர்த்டேக்கு தனியாக அப்படின்னு எந்த ட்ரெஸ்ஸஸும் வாங்க மாட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு 1 மந்த் பிஃபோர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடி ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆடி ஆஃபர்ஸ்லேயே தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸு இது 2மே பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகளை ஏறி இறங்கி அப்படியெல்லாம் வாங்க மாட்டோம். செலக்டிவாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில கடைகளில் போனால் தான் அந்த குழந்தைங்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 995 அப்படின்னு இருக்குது. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 995க்கு இது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ அடுத்த ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா 2மே கொஞ்சம் பைஜாமா மாடல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எப்பவும் போடுற டிஷர்ட்டு, பனியன் அந்த மாதிரி போடுறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம போடும் பொழுது கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். பட் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ப்ரைஸாக இருந்துச்சு. அதாவது 495 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 500, அது வந்து 1000 ருபீஸ், இது 500 அப்படி தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தீபாவளிக்கு பர்த்டேக்கு 2மே பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வாங்குகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து 1 இயர் கேப்பில் பெரிய ஒரு சின்ன இதில் வயசில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1 இயரில் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ என் பையனுக்கு 1 இயரில் கழித்து பார்க்கும்பொழுது அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து போதுமானதாக இருக்கிறதில்ல, அதை பத்தாமல் போயிடுது. அதனால் ரொம்ப காஸ்ட்லியாக அதில் அமௌண்ட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட்டாக போகுது. அப்படிங்கிறதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப லோ குவாலிட்டியும் இல்லை, ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு இல்லாமல் இப்போ வந்து 3000 ரூபாய்க்கு எடுக்கணும், 4000 ரூபாய்க்கு எடுக்கணும், 2000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. எங்கள் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு 1000லேருந்து 1500 அதுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆடி ஆஃபரில் பிளான் பண்ணி வாங்கினதுனால என் பையனுக்கு பார்த்திங்கன்னா 1500 நாங்கள் என்ன பட்ஜெட் போட்டிருந்தோமோ அந்த பட்ஜெட்குள்ளே வந்து எங்களால் வாங்க முடிஞ்சுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் திருப்தியாக தான் வாங்கியிருக்கோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் இதை இல்லாமல் வேறு வாங்கியிருக்கலாமோ அப்படின்லாம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி நம்ம வந்து வேண்டியதில்லை. நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கியிருக்கோமா, நம்ம குழந்தைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு ரேட்டை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்காக வாங்கினது.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொல்லவே வேண்டாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பொண் குழந்தைகளுக்கு மினிமமே பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஓரளவுக்கு. அந்த 1000 ருபீஸ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து நார்மல் யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து பர்த்டேக்கு இந்த மாதிரி தீபாவளிக்கு அந்த அக்கேஷனுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபுல் ஃப்ராகு. இந்த ஃபுல் ஃப்ராகில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட் மாடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் அந்த கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மைல்டாக ஒரு ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி நல்லாவே இருந்துச்சு. கிளாத்தும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1200க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து எங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பட்ஜெட்டை வந்து மாறாமல் நாங்கள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 99% வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். இதில் நான் ஷேர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் பட்ஜெட்னு பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி ரொம்ப கிராண்டாக அப்படிலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக எப்போவுமே வேர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக்கு. இதில் வந்து லேயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரில் வந்து வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் கலர்ஸு. என் பொண்ணுக்கு வந்து இந்த கலரு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து வாங்கினோம். இப்போ வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து ட்ரெஸ் எடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் அழைச்சிட்டு தான் போவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது மனசுக்கு பிடிக்காமையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினாலும் அவங்க போட மாட்டாங்க. அதனால் ட்ரெஸ் எடுக்கும் பொழுது குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும். பட் அவங்கக்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவோம், என்னென்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி 2 ட்ரெஸ் தான் வாங்க போகிறோம், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த. இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா 3.5 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பெருசாக தெரியாது. பட் என்னோடய பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 13 இயர்ஸ் பேபி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அம்மா வந்து இந்த பட்ஜெட்குள்ளே வாங்க போகிறேன்டா, அதனால் இத்தனை ட்ரெஸ் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே, அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் என் பொண்ணுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம், அதாவது ஆடி ஆஃபரில் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தனித்தனியாக உண்டியல் வாங்கி வச்சு 1 இயர் ஃபுல்லாக அந்த உண்டியலில் சேமிப்பாங்க. அந்த பணத்தை வச்சு நான் பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்குறது, குழந்தைகளுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு, பர்த்டே ட்ரெஸ்ஸு, எல்லா செலவு, கேக் வாங்குறது முதற்கொண்டு எல்லாமே அதை வச்சே நான் வந்து செலவுகள் பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து கையிலேருந்து பணம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் இருக்காது. அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க உண்டியலில் எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பட்ஜெட்டை வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து க்யூட்டாக இருக்குமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து அடிஷ்னலாக வந்து வாங்கி கொடுத்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூ இயர் வருது இல்லைங்களா, அதில் கூட அவங்க போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 700ன்னு நினைக்கிறேன், 695ன்னு போட்டிருக்கு. இது வந்து 700க்குள்ளே வாங்கியிருக்கோம். இப்போது இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எங்களுக்கு வந்து இது ஒரு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 3000க்குள்ளே வந்துருச்சு. இந்த 3000 பார்த்திங்கன்னா அவங்களோட உண்டியலில் சேமித்த ஒரு 3000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அடிஷ்னலாக வாங்கினதுக்கு ஒரு 1000 ருபீஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய பட்ஜெட் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து மாதம் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் ட்ரெஸ்ஸுக்கு அல்லது அதர்ஸ்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அடிஷ்னலாக சேர்த்து நாங்கள் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டுருக்குறோம். அது இல்லாமல் இயர்லி ட்வைஸ், மேக்ஸிமம் வந்து ட்வைஸ் தான் வாங்குவோம். அதுக்கு மேலே அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசிஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம்,
இது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நமக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நீட்ஸ் வந்து நிறைய இருக்குமே. இதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எப்போவுமே பட்ஜெட்டில் வந்து மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்குறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸோ 4 மந்த் ஒன்ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீட்ஸ், அதாவது வீட்டில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கடைகளில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்கி கொடுத்துருவோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேருக்கு வந்து வாங்கும் பொழுது எங்களுக்கு வந்து பணம் கையில் எப்போவுமே இருக்கும். அதேமாரி குழந்தைகளுக்கான பணம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுறது தவறே கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.